நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு அட்வைசபிள்? ஓகே, சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா இது வந்து எல்லாருக்குமே அட்வைசபிள். ஒன்லி திங் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மினிமம் ஒரு 3 வருஷமாவது என்னால் இணைஞ்சி இருக்க முடியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரணும். என்கிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, இந்த மணியை நான் இப்போ கொடுத்துட்டு எனக்கு 6 மந்த்ஸில் எனக்கு வேணும், 1 இயரில் வேணும் அப்படின்னதுன்னா தென் டோன்ட் கம் டு மியூச்சுவல் ஃபண்ட். அந்த பக்கமே வராதிங்க. ஏன் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது வந்து ஒரு மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, அதாவது இன்டைரக்டாக வந்து வென் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட்னா யூ ஆர் இன்டைரக்ட்லி இன்வெஸ்டிங் இன் அ கம்பெனி. ஒரு கம்பெனியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளாக ஒரு கம்பெனி நடத்தினா அதில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இல்லையா? அது எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. ஆனால் எனக்கு வந்து இந்த பர்சனை தெரியும், இவர் வந்து நல்லா கம்பெனி நடத்துவார், அதனால நான் அவரை நம்பி அவருடைய ஷேரை வாங்குகிறேன். அதுதான் வந்து டைரெக்டாக வாங்குறது. அதை தான் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பண்ணுறோம். ஓகேயா? அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணும்போது இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா, லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் பார்ப்பாங்க. லாஸ்ட் 1 இயரில் 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா 50 கிடைக்கலனாலாவது ஒரு 20ஆவது கிடைக்காதா? அப்படிலாம் கிடையாது. போன வருஷம் 50 கொடுத்ததுன்னா அடுத்த தடவை -20 கூட கொடுக்கும். அதனால் டோன்ட் கம் வித் போன தடவை 50 கொடுத்துருக்கு, அதனால் இந்த தடவை கூட கொடுக்கும் அப்படின்னா தெரியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்ட் ஆன் த லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன். ஸோ அந்த 1 இயரில் நான் பார்த்துருக்கேன், அதே 1 இயரில் அந்த மேஜிக் நடக்கணும்னு பார்க்குறாங்க. அது நடக்கவே நடக்காது. ரேர்லி இட் ஹேப்பன்ஸ். ஸோ அப்போ வந்து என்னென்னா, அவங்க முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், நான் 3 வருஷம் இருந்தேன் அப்படின்னதுன்னா என்னால் ஒரு 13லேருந்து 15% வரையும் பணம் பண்ண முடியும். ஒரு 5 வருஷம் இருந்தால் இந்த 13-15% நடக்கும். 1 இயரில் வந்து சம்டைம்ஸ் நடக்கும், சம்டைம்ஸ் நடக்காது. அப்போ வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் 1 இயரில் வரவே கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு ஆப் மூலமாக ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆப் கிவ்ஸ் யூ கன்வீனியன்ஸ். புரியுதுங்களா? ஸோ கன்வீனியன்ஸ் தான் கொடுக்குதே ஒழிய ஆப் இஸ் நாட் கிவிங் எதை சூஸ் பண்ணணும் என்னன்னு தெரியாது. இதே மாதிரி தான் நாட் ஒன்லி மியூச்சுவல் ஃபண்டு கூட பரவாயில்ல. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்லேயே லோன் கொடுக்குறாங்க. ஒன்றுமே எந்த இதுவுமே கேட்கவே இல்லை. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நாளாக பேங்க்கில் இதை கொண்டா அதை கொண்டான்னு இவ்வளோ விஷயத்தை கேட்டுட்டு, இல்லை சேலரி ஸ்லிப் கொடுத்து இவ்வளோலாம் கேட்டு தான் உங்களுக்கு லோன் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ரிஸ்க்கை எப்படி அவங்க காம்பன்சேட் பண்ணுறாங்கன்னா, பை சார்ஜிங் வெரி ஹை ரிட்டர்ன். அது நமக்கு தெரியறது கிடையாது.